எல்லோருக்கும் ஹாய். தல அஜித், பாப்புலர் இந்தியன் சூப்பர் ஸ்டார், தமிழ் சினிமாவோட தலை உலகமே அறியும். எவ்வளவோ வெற்றிகள், தோல்விகள், விமர்சனங்கள், அன்புகள்னு எல்லாமே இருக்கு இவரோட லைஃப்ல. இன்னைக்கு தலையோட விடாமுயற்சி வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருது. மகிழ் திருமணி டைரக்ட் பண்ணி அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. படம் நல்லா போயிட்டு தலை ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பண்டிகை கலவை மாதிரி இருக்கு. இன்னைக்கு தல அஜித் ரீசெண்டாக கார் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதில் 3rd ரேங்க் வந்தார். அதை ஃபேன்ஸ் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க அந்த நேரத்தில். அப்புறம் ஒன்றிய அரசினால் கௌரவிக்கப்படுற கலைத்துறைக்காக பத்மபூஷன் விருது வாங்கினார் தல அஜித். தல அஜித் 1990 என் வீடு என் கணவர் படத்தின் மூலமாக சைல்டு ஆர்டிஸ்டாக நடிக்க ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் 1993 அமராவதி படத்தின் மூலமாக ஹீரோவாக என்ட்ரி கொடுத்து எக்கச்சக்கமான படங்களில் நடித்து அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாத்தையே சேர்த்து வச்சுட்டாரு தல அஜித். எத்தனையோ ஹிட்டான படங்கள், எத்தனையோ விமர்சனங்கள், அதையும் தாண்டி தன்னம்பிக்கையை மட்டும் மந்திரமாக வச்சு இன்னைக்கு வர இந்த குதிரை ஓடிட்டே தான் இருக்கு. ராஜாவின் பார்வையிலே, ஆசை, காதல் கோட்டை, காதல் மன்னன், உன்னை தேடி, வாலி, கண்டுகொண்டேன், தீனா, சிட்டிசன், பூவெல்லாம் முன்வாசம், ரெட், வில்லன், அட்டகாசம், வரலாறு, பில்லா, மங்காத்தா, ஆரம்பம், வீரம், என்னை அறிந்தால், வேதாளம், விவேகம், விசுவாசம், நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு, இப்போ விடாமுயற்சி, எவ்வளவோ ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு தல அஜித். பட் நிறைய ஹிட் படங்களில் ஹீரோவாக நடித்த தல அஜித் சில பல படங்களில் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. இன் திஸ் வீடியோ தல அஜித் கேமியோ ரோல் பண்ண படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் விக்ரமன் டைரக்ட் பண்ணி 1998 வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இந்த படத்தில் கார்த்திக், ரோஜா, ரமேஷ் கண்ணா, மதன் பாபு மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. விக்ரமன் படம்னா சொல்லவா வேணும், நல்ல ஒரு குடும்ப பாங்கான படம். எஸ்.ஏ. ராஜ்குமார் மியூசிக் கம்போஸ் பண்ணி வழக்கம் போல நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் தல அஜித் கேமியோ ரோல் பண்ணியிருப்பார். இந்த படம் கார்த்திக்கோட 100வது படம். இந்த படம் ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் மேசிவ் ஹிட்டை கொடுத்துச்சுலே சொல்லலாம். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் ரீமேக் பண்ணப்பட்டுச்சு இந்த படம். நீ வருவாய் என ராஜ்குமாரன் டைரக்ட் பண்ணி 1999 வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் நீ வருவாய் என. இந்த படத்தில் பார்த்திபன், தேவயானி, ரமேஷ் கண்ணா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு எஸ்.ஏ. ராஜ்குமார் மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல தரமான ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த நீ வருவாய் என படத்தில் தல அஜித் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு. படம் தாறுமாறான ஹிட் ஆச்சு. இந்த படம் ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் நல்ல கலெக்ஷனை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். என்னை தாளாட்ட வருவாளா கே.எஸ். ரவீந்திரன் டைரக்ட் பண்ணி 2003 வெளிவந்த படம் என்னை தாளாட்ட வருவாளா. இந்த படத்தில் விக்னேஷ், சுமி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு அசோகா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தை முத்தையா ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் தல அஜித் கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாரு. படம் ஆவரேஜ் மிக்சட் ரிவ்யூஸ் தான் வாங்குச்சு. இன்னும் அஜித் இங்கிலீஷ் படத்துலையும் கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு. இப்படி தல அஜித் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், நீ வருவாய் என, என்னை தாளாட்ட வருவாளா மாதிரியான படங்களையும் இங்கிலீஷ் மாதிரியான படங்களும் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தல அஜித் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தல அஜித் கேமியோ ரோல் பண்ண படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.